வெல்கம் டு ப்ராஃபிட் பண்ட சேனல். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ல டேப் ரீடிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம டேப் ரீடிங் சொல்லலாம், டைம் அண்ட் ஸ்கேல்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் என்ன? எதுக்காக நம்ம இத பயன்படுத்துறோம்? அப்படின்றத பத்தி நம்ம சிம்பிளா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த டைம் அண்ட் ஸ்கேல ரீட் பண்றதுக்கு கோ சார்ட்டிங் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்றோம். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வெப் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நீங்க வந்து லேப்டாப், மொபைல் இல்ல டேப் நீங்க 3த்துலயுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து டைம் அண்ட் ஸ்கேல நீங்க லைவ் டேட்டாவ பார்க்கணும். இல்ல மார்க்கெட் ஃப்ளோ லைவ் நீங்க அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்தியா என்எஸ்சி பிரீமியம் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. நீங்க அந்த பேக்கேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும், லைவ் மார்க்கெட் டேட்டா வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப நம்ம டைம் அண்ட் ஸ்கேல் ரீடிங் நம்ம வந்து எப்படி சார்ட்ல வர வைக்கிறது? அது எதுக்காக நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அந்த டைம் அண்ட் ஸ்கேல் ரீடிங்னா என்ன? அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதுதான் வந்து கோ சார்ட்டிங்கோட ட்ரேடிங் விண்டோ. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கும். சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரோ மார்க் வந்து மறைஞ்சிட்டு, நீங்க எதுவுமே வந்து டேட்டா வந்து காமிக்காத மாரி இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஏரோ மார்க் ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைட்ல வந்து இந்த ஐகான்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஓகேவா? இதுல 3 ஐகான் புக்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த புக் தான் டைம் அண்ட் ஸ்கேலு. இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல ட்ரேட்ஸ், ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். நம்ம டைம் அண்ட் ஸ்கேல்ன்றது இந்த ட்ரேட்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட்ஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் காமிக்கும்னு நான் சொல்லிர்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைடு அதாவது பை சைட்ல ஆர்டர் வந்திருக்கா? இல்ல செல் சைட்ல ஆர்டர் வந்திருக்கான்றத காமிக்கும். இந்த கிரீன் கலர் ஏரோ மார்க் வந்திருக்கு அப்டின்னா, அக்ரெசிவ் பையர்ஸ் அதாவது மார்க்கெட்ல பை ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா? மார்க்கெட் பை ஆர்டர் அவங்களோட வேல்யூ நமக்கு வந்து இங்க காட்டும். கிரீன் கலர் ஏரோ மார்க் அப்டின்னா. ரெட் கலர் ஏரோ மார்க் அப்டின்னா, டவுன் சைட் அதாவது மார்க்கெட்ல செல் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த செல் ஆர்டர் வந்து இந்த டவுன் ஏரோ மார்க்ல காமிக்கும். அது பக்கத்துல வந்து சைஸ். சைஸ் அப்டின்னா, எத்தன குவான்டிட்டி ட்ரேட் நடந்திருக்குன்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது பக்கத்துல வந்து பிரைஸ் அதாவது என்ன பிரைஸ்ல இந்த குவான்டிட்டி வந்து ட்ரேட் நடந்திருக்கு அப்டின்றத நம்ம இங்க பார்க்கலாம். அண்ட் கடைசியா வந்து டைம். அதாவது எந்த டைம்க்கு இந்த ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்டின்றத தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதாவது எந்த சைடு, எவ்ளோ குவான்டிட்டி, எந்த பிரைஸ்ல, எந்த டைம் ஸ்டாம்ப்ல நமக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா? சோ நம்ம இந்த டைம் அண்ட் ஸ்கேல்ல இப்போ சிம்பிளா வந்து ஐடியா புரிஞ்சிருக்கும். அதாவது எந்த பிரைஸ்ல, எந்த சைட்ல மார்க்கெட் ஆர்டர் வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரிங்களா? சோ இது வந்து தனியாலாம் நம்ம வந்து செட்டப்பா தான் யூஸ் பண்ண முடியாது. அலாங் வித் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோட ட்ரேட் செட்டப்போட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யார் வந்து அதிகமான பிளேயர்ஸ் வந்து உள்ள வராங்க, நீங்க வந்து அக்ரெசிவா இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் அப்சார்ப்ஷன் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டப் வந்து எனக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க வந்து இப்ப பை என்ட்ரி போறேன். சரிங்களா? சோ பை என்ட்ரி போனதுக்கப்புறம், எனக்கு வந்து இந்த இடத்துல கன்டினியூஸா மார்க்கெட்ல பை ஆர்டர் இந்த மாரி கிரீன் கலர் ஏரோ மார்க் இல்லையா? கிரீன் கலர் ஏரோ மார்க் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, மார்க்கெட்ல வந்து பை ஆர்டர்ஸ் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம வந்து பை என்ட்ரி போயிட்டோம். ஆனா உங்களுக்கு வந்து ஏரோ மார்க் எந்த மாரி வருது பாருங்களேன். எல்லாமே நெகட்டிவ் ஏரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல செல் ஆர்டர் தான் அதிகமா பண்றாங்கன்னு அர்த்தம். அதுவும் எந்த பிரைஸ் அதிகமா செல் ஆர்டர் பண்றாங்க? 24,646 24,647 இந்த ஒரு 2 பிரைஸ்ல வந்து செல் ஆர்டர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சரி ஓகே மார்க்கெட்ல செல் ஆர்டர் அதிகமா வந்துட்டு இருக்கு போல. சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணாம அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம். இதுலயே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப வந்து ரொம்ப கம்மியான வால்யூம்ல ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சிங்கிள் ஆர்டர்லயே வந்து 1,00,000 குவான்டிட்டி, 70,000 குவான்டிட்டி, 50,000 குவான்டிட்டிஸ்லாம் நமக்கு வந்து உள்ள வரும். சரிங்களா? சோ நம்ம அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே ஹெவியான இன்ஸ்டிடியூஷன் வந்து உள்ள வந்திருக்காங்க. நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இத நீங்க வந்து எப்படி ஃபில்டர் பண்ணலாம்னா, இங்க மேல வந்து மொத்தமா ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். இது வந்து நமக்கு இந்த டூல்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒரு கொஸ்டின் மார்க். பக்கத்துல வந்து ட்ரேட் ஃபில்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்டின்னா, 750 சொல்லி ஒரு நம்பர் போட்டிருக்கேன். 750னா 10 லாட் ஓகேங்களா? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல எனக்கு 10 லாட்டுக்கு மேல வர ஆர்டர் மட்டும் எனக்கு வந்து இங்க காமிக்கணும்ன்ற மாரி என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து ஃபில்டர்ல குடுத்துருக்கேன். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0ன்னு இருக்கும். 0 அப்டின்னா எல்லா சிங்கிள் ஆர்டருமே நமக்கு வந்து காமிக்கும். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டர்ல வெறும் ஒரே ஒரு லாட் ட்ரேட் பண்ணா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து இந்த டைம் அண்ட் ஸ்கேல்ல நமக்கு காமிக்கும். இல்ல எனக்கு வந்து நான் பெரிய பெரிய ஆர்டர் மட்டும் தான் பார்ப்பேன் அப்டின்னா, நீங்க வந்து மார்க்கெட்ட வந்து நீங்க 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இந்த மாரி சைட்வேஸ் மார்க்கெட். இன்னொன்னு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்ல அதிகமா வால்யூம்லாம் இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, டாப்லயும், பாட்டம்லயும் மார்க்கெட் போகும்போது லோ வால்யூம்ல புஷ் பண்ணி கீழ தருவாங்க. அதே மாரி கீழ இருந்து மேல போறப்போ லோ வால்யூம்ல புஷ் பண்ணி மேல தள்ளுவாங்க. ரொம்ப லோ வால்யூம் ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து லோ வால்யூம் ட்ரேட் தான். அதனால தான் வந்து நமக்கு இங்க நான் 750ன்னு வச்சிருக்கேன். அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணலாம்? பெரிய, பெரிய சிங்கிள் ஆர்டர்ல மினிமம் 10 லாட் வரது மட்டும் காமிக்கிற மாரி நீங்க என்ன பண்ணலாம்? 750ன்னு போட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணும்? 10 லாட்டுக்கு மேல உள்ள வரது மட்டும் நமக்கு வந்து காமிக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம்? இன்னைக்கு லோ வால்யூம்ல வந்திருக்கக்கூடிய பெரிய ட்ரேட்னா இந்த ட்ரேட் தான் சொல்லி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? 1 இல்ல மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போகுது அப்டின்னா, இந்த ஃபில்டர்ல போய் என்ன பண்ணிக்கணும்? மினிமம் 20 லாட். அப்பனா 1500 குவான்டிட்டி. அப்ப நமக்கு என்ன பண்ணும்னா, 1500 குவான்டிட்டிக்கு மேல வர சிங்கிள் ஆர்டர்ஸ் மட்டும் நமக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ப்ரோ நம்ம தான் வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட்லயே இந்த டேட்டாலாம் பார்க்குறோமே, எதுக்கு நம்ம தனியா வந்து இங்க பார்க்கணும் அப்டின்னா, இங்க தான் வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இங்க இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட் இருக்கு இல்லையா? ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா,
இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒரு பாக்ஸ் சைஸ் நம்ம வந்து செட் பண்ணுவோம். அதாவது 3 பாயிண்ட்க்கு ஒரு பாக்ஸ் இல்ல 2 பாயிண்ட்க்கு ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிப்போம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாக்ஸ் வந்து 3 பாயிண்ட். நான் அத எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து இங்க செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ கிளிக் பண்ணிட்டு, இந்த ஆட்டோ ஃப்ளோக்குள்ள போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிக் மேனேஜர் சொல்லி ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? டிக் மேனேஜர்ல நம்ம வந்து ஆட்டோ மோட் ஆஃப் பண்ணிட்டு, பிளாக் சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா 3ன்னு செட் பண்ணியிருப்போம். 3ன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 3 பாயிண்ட்க்கும் ஒரு பாக்ஸ் வரா மாரி. ஓகேங்களா? இப்ப நீங்க இந்த ஹை அண்ட் லோ நீங்க மார்க் பண்ணீங்கன்னா, இந்த பாக்ஸோட சைஸ் 45ல இருந்து 48 வரைக்கும் இந்த ஒரு பாக்ஸோட சைஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணும்னா, இந்த ஒரு 3 பிரைஸ்ல எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஆர்டர் வந்தாலும் என்ன பண்ணும், இந்த ஒரே பாக்ஸ்ல தான் காமிக்கும். ஓகேங்களா? அதாவது குமுலேட்டிவா வந்து உங்களுக்கு இங்க ஆன்ஸர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 குவான்டிட்டி வந்துச்சுன்னா, அந்த 10,000 குவான்டிட்டி வரும். அதுக்கப்புறம் ஒரு 200 குவான்டிட்டினா, அந்த 200 குவான்டிட்டி ஒண்ணு ஆட் ஆகும். இந்த ஒரு பிரைஸ்க்குள்ள நடந்துச்சு அப்படின்னா. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. எவ்ரி சிங்கிள் ஆர்டர் பெரிய பெரிய வால்யூம் நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா, அது எல்லாமே நமக்கு அங்க காமிக்கும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம டேட்டா கிடையாது அது. நம்ம வந்து ப்ரீவியஸ் டேட்டா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு கேண்டில் வந்து பாருங்க. இந்த கேண்டில்ல இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிரைஸ் பாயிண்ட்ல பாருங்களேன். 1,02,000 குவான்டிட்டி வந்து வந்திருக்கா? அதாவது 1,02,000 குவான்டிட்டி. ஓகேங்களா? உள்ள வந்து சிங்கிள் பாக்ஸ்ல வந்திருக்கு. ஆனா, இந்த ஆர்டர் நமக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆயி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 59,000 வந்து ஒரு சிங்கிள் ஆர்டர்லயும், 30,000 வந்து ஒரு சிங்கிள் ஆர்டர்லயும், அதுக்கப்புறம் 28,000 சம்திங் சொல்லிட்டு சிங்கிள் ஆர்டர்ல மொத்தமா 3 ஆர்டர் நமக்கு வந்து இங்க வந்துச்சு. சரிங்களா? இத நம்ம இன்னும் டீப்பா ஏன்னா, இந்த புக் நமக்கு என்ன பண்ணாதுன்னா, முடிஞ்சு போன மார்க்கெட்லாம் காமிக்காது. இப்பவே கூட என்ன பண்ணும்னா, உங்களுக்கு இந்த ஒரு சின்ன பேஜ்ல நமக்கு வந்து எவ்வளோ தூரம் காமிக்க முடியுமோ, அது மட்டும் தான் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? அது ரொம்பலாம் காமிக்காது. இது மறைஞ்சு போச்சுன்னா, மறைஞ்சு போனது அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல சிங்கிள் ஆர்டர்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த பாக்ஸ் சைஸ் இருக்கு இல்லையா? நீங்க அந்த பாக்ஸ் சைஸ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 5ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த ஒரு 5 பைசாக்கும் எனக்கு வந்து அந்த பாக்ஸ் காமிக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப அந்த 50 பைசா மாத்தும்போது என்ன ஆகுது பாருங்களேன். அந்த 1,02,000 குவான்டிட்டி இந்த பிரைஸ்ல சிங்கிள் ஆர்டர்ல 67,000 குவான்டிட்டி. இந்த இடத்துல 23,000 குவான்டிட்டி. இந்த இடத்துல 49,000 குவான்டிட்டி என்ன பண்ணுது உங்களுக்கு, அந்த ஒரு 3 பிரைஸ்ல வந்து ஆர்டர் ஸ்ப்ளிட் ஆயி நமக்கு காமிச்சிருக்கும். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் டிபிஓ சைஸ நம்ம 3ன்னு வச்சிருக்கிறதுனால, நமக்கு என்ன பண்ணும், சிங்கிள் ஆர்டர்ல வந்து ஒட்டுமொத்த வால்யூம் நமக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம இங்க ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல குமுலேட்டிவா எவ்வளோ வால்யூம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாமே தவிர, ஒரு சிங்கிள் ஆர்டர்ல எவ்வளோ வால்யூம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டைம் அண்ட் ஸ்கேல வச்சுட்டு, சிங்கிள் ஆர்டர் வந்து எந்த அளவுக்கு அக்ரெசிவா உள்ள வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கன்வர்ஷன் ஓகே நமக்கு வந்து அக்ரெசிவ் வந்து மார்க்கெட்ல உள்ள வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம தைரியமா வந்து பை சைட் பக்கம் ஹோல்ட் பண்ணலாம். இல்ல நம்ம பை சைட் பக்கம் நம்ம ட்ரேட் போலாம் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா தெளிவா சொல்றேன். இந்த டைம் அண்ட் ஸ்கேல வந்து நம்ம தனியா பயன்படுத்திக்க முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். என்ன பண்றான் பாருங்க. ஒரு செல் வரான். அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு 3, 4 பையர்ஸ் வரான். அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் லோவர் வால்யூம்ல ட்ரேட் நடந்திருக்கு. ஒரு பெரிய செல் வந்து உடனே என்ன பண்றான் பாருங்க. பெரிய ஆர்டர்ல பை ஆர்டர் வரான். சோ, இந்த மாரி நமக்கு என்ன பார்க்கலாம், ஓகே தொடர்ந்து பை ஆர்டர் வந்து வந்துட்டே இருக்கிறதுனால, நம்ம வந்து தைரியமா வந்து பை சைட் பக்கம் ஹோல்ட் பண்ணலாம். மார்க்கெட் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இன் பிட்வீன் இந்த மாரி செல் ஆர்டர்லாம் வரும். நம்ம அத பத்தி நம்ம வொரி பண்ணிக்க வேண்டாம். அதாவது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நமக்கு வந்து வால்யூம் வருதோ, நமக்கு அந்த அளவுக்கு கலருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லைட் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிட்டு வரும். இது எல்லாமே டிஃபால்ட்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, புரோகிராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும், லோ வால்யூம்னாக்கா கலர் கம்மியாவும், ஹை வால்யூம்னா கலர் அதிகமாவும் நமக்கு காமிக்கும். சரிங்களா? சோ, இப்ப நீங்க வந்து லைவ்வா பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். நிஃப்டி வந்து இப்ப எப்படி வந்து ஹோல்ட் பண்ணுதுன்னு மட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு லைக்க போட்டுட்டு, நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து மார்க்கெட் ஃபுல்லா நாலேட்ஜ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து வரும். அத தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மார்க்கெட் ஆர்டர் டாபிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் ஆர்டர் சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.